ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு குட்டி டே தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் ஃபேமிலியாக கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே நான் பஸ் ஏறிட்டேன். அதனால தான் இவ்வளோ பக்தியாக பட்டெல்லாம் வச்சுருக்கேன். பஸ் ஏறிட்டு இன்றைக்கி போகிற வழி எல்லாமே செம ஜில்லுன்னு காற்று, அப்புறம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரோட்லேயும் அவ்வளோ வண்டிங்கெல்லாம் எதுவும் இல்லை, அமைதியாக இருந்தது. அண்டு பஸ்ஸு போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு பஸ் பே உள்ளே போய் நின்றுச்சுங்க. நான் என்னடா இது பஸ் பேயில் போய் நிற்கிதுன்னு பார்த்தா பஸ்ஸு டீசல் போடுறதுக்காக நின்றுருக்கு. இது வரைக்கும் பேசஞ்சர்ஸோடு போய் இந்த மாதிரி நின்னது நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். இந்த பஸ் பேயில் போயிட்டு இந்த பஸ்ஸு டீசல் போடுறதுக்கு நிறுத்தின உடனே அங்கே டீசல் போடுறதுக்கு ஆளே இல்லை போல். அது ஒரு 1/2 hour அங்கேயே இருந்தது. அப்புறம் எப்படியோ பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் பஸ்ஸுக்கெல்லாம் டீசல்லாம் போட்டுக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் பஸ்ஸு எடுத்துட்டாங்க. பஸ்ஸு எடுத்ததுக்கப்புறம் நான் எப்பவும் போல் சென்ட்ரல் வந்து இறங்கிட்டாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக தான் சென்ட்ரல் வந்து நின்னேன். பரவாயில்ல, நான் சீக்கிரமானே கிளம்பிட்டதுனால இது கரெக்ட் டைமிங் தான். அண்ட் எப்பவும் போல் சப்வேயில் இறங்கி ஸ்டேஷன் போயிட்டாங்க. இன்றைக்கி மேகத்தை பார்த்தா செம கருப்பாக அப்படி இருக்குது. இன்றைக்கி செம மழை பெய்யும் நான் நினச்சேங்க, ஆனால் மழையே பெய்யல. எப்படியோ நான் காலேஜ் வந்து சேர்ந்துட்டேன். எப்பவும் போல் 1/2 hour பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணேன். பஸ்ஸும் வரல. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து பஸ் வந்துடுச்சு. எனக்கு செம கால் வலி, எப்படியோ ஓடி போய் பஸ் ஏறிட்டேன். சீட்டு கிடச்சிருச்சு, ஹாப்பி. பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரியே இருந்தது. எனக்கு இந்த பஸ்ஸு ஏறினோடனே தூக்கம் வந்துடுங்க, அது ஏன்னே தெரியாது. நான் அப்படியே கண்ணு சொக்கிக்கிட்டு அப்படியே தூங்கணும்னு நினச்சிட்டே வந்தேன். ஏன்னா காலேஜுக்கு போகிறப்பே தூக்கமான்ட்டு எப்படியோ வந்து இறங்கிட்டேன். என் மூஞ்செல்லாம் நல்லா தூங்கி இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அப்புறம் காலேஜுக்கு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கப்போ பார்த்தா லைட்டாக தூத்தல் போட்டுச்சு. நான் சரி சீக்கிரமாலே காலேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக நடந்து போயிட்டேன். நான் காலேஜ் உள்ள என்ட்ரி ஆகிட்டு பார்க்குறேன், வெயில் அடிக்குது நல்லா. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எப்படியோ போயிட்டு இன்னைக்கு கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிட்டேன். கிளாஸ் ரூமுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரெக்கார்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணுற ஒர்க்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் காலேஜில் ட்ரோன்லாம் வச்சு வித்த காட்டுறாங்க. ஏதோ ட்ரோன் எக்ஸிபிஷன் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க போல். இந்த ட்ரோன் வந்து பறந்துக்கிட்டே இருக்கிற எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணுது. அப்புறம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சீக்கிரமாலே வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 o'clock வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் எனக்கு செம்ம டயர்டு, நடக்கவே முடியல. பஸ்ஸில் அதனால என்னால் வீடியோ சரியாகவே எடுக்க முடியல. அப்புறம் இறங்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தேன் பொறுமையாக. நடந்து வரும்போதே எனக்கு அப்படியே விழுந்துருவனோ அப்படின்னு பயமாகவே இருந்தது. பட் எப்படியோ லக், நான் வீட்டுக்கு சீக்கிரமாலே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மேகி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினேன். எக்ஸாமும் சரியாக எழுதலை என்னன்ட்டு. அப்புறம் எங்கள் அப்பா வரும்போது எனக்கு காலிஃப்ளவர் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தார். இதில் எக்ஸ்ட்ரா காலிஃப்ளவராக வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த ஹாப்பியோடவே இன்றைக்கி டே முடிஞ்சு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே சாட்டர்டேவோட கிளிப்பிங்ஸ். இதிலேருந்து சண்டே மதியானம் போல் நான் வெள்ளை பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் சிக்கன் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். சரி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு, அண்ட் சிக்கனுக்கு வந்து ஒரு சில பொருள்லாம் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் போட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் இந்த சிக்கனை. அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணிட்டு நான் வந்து அரிசியை கழுவி நல்லா ஒரு 1 hour ஊற வச்சுட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு சிக்கன்லாம் ஊறினதுக்கப்புறம் நான் எழுதுறதுக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப அதிகமாக நிறையா விஷயம் இருந்தது, ரெக்கார்டு, அசைன்மெண்ட்டு நிறையா. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ எக்ஸாம்ஸ் வர கிட்ட வரதுனால கொஞ்சம் படிக்கிறது வேறு நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து படிச்சுட்டு அப்படியே போகுது டேஸ்லாம் ஒரு மாதிரி ஹெட்டேக்காகவே. அண்ட் இதெல்லாமே பண்ணிக்கினி முடிச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா குக்கரில் வதக்கி தாளிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து இதை ஒரு தனி வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா என்னால் சரியாக அந்தளவுக்கு கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் மத்தியானம் எங்கள் மாமாலாம் வந்துருந்தாங்க. அதனால் வந்து சரியாக கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்றது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வைக்க சொல்லி இந்த ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லி சும்மா ஒரு கிளாஸ் அரிசியில் தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்ததுங்க. இந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இது கூட நம்ம வந்து ஸ்பைஸியாக சிக்கன் கறி, மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னமும் சூப்பராக இருக்கும். மத்தியானம் போல் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நான் ரெஸ்ட் எடுக்க முடியல, ஏன்னா வந்து
எனக்கு எழுதுறதுக்கு நிறையா இருந்ததுனால நான் எழுதுறதுக்கு போயிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் நாங்கள் மொட்டை மாடிக்கு போய்ட்டு தீபாவளிக்கு வெடிக்காத கொஞ்சம் பட்டாசுலாம் நல்லா வெடிச்சிடும். இந்த பீகாக் ஷாட் நான் இது வரைக்கும் வச்சதே இல்லை. இது திரி எங்கே இருக்குன்னு தேடிக்கிடி அப்படியே ஒரு வழியே வச்சோம். இது செம சூப்பராக வெடிச்சிதுங்க இந்த பீகாக் ஷாட்டு. இது ரொம்பவே ஆசையாக இருந்தது பார்க்க. அண்ட் இதெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு மொட்டை மாடி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கே நைட் ஆகிடுச்சு. லேட்டாக ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. மொட்டை மாடி ஃபுல்லாகவே ரொம்ப குப்பையாகிடுச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அட்டையில் போட்டு பெருக்கி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வர்றதுக்கே லேட்டாக. ஸோ இப்படி தான் இந்த 2 days போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.